ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு தரமான ஹாரர் மூவி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அந்த மூவி நேம் தி காஞ்சரிங். நான் செகண்ட் டைமாக பார்த்து பயந்த படம்னா இந்த படம் தான் கைஸ். இதுக்கு முன்னாடி நான் காஞ்சனா படத்தை பார்த்து தான் கைஸ் பயந்தேன். சரி, ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட தொடக்கத்தில் இப்போ இங்கே ஒரு 2 பேரை காட்டுறாங்க. அவங்க பேர் ஹெட் லொரைன். இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. இப்போ அவங்க யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் லைஃப் இன்சிடெண்ட்டில் ஒரு விஷயம் நடந்தது. அங்கே வந்து பேய் ஓட்டுறவங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க. இப்போ அந்த இன்சிடெண்ட்டும் காட்டுறாங்க. என்னென்னா ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இப்போ அந்த ஃபேமிலி ஒரு புது வீட்டுக்கு வராங்க. அப்போது அவங்க வீட்டில் வளர்க்குற நாயை அந்த வீட்டுக்குள்ளே இழுக்கிறாங்க. ஆனால் அது வரமாட்டுது. இப்போ அந்த நாயும் பயங்கரமாக பயந்து உள்ளே வராமல் இருக்குது. இப்போ மொத்தம் அவங்களுக்கு 5 பசங்க இருக்காங்க. அவங்க பேர் ஆண்ட்ரியா, நான்சி, ஏப்ரல், சிண்டி, கிறிஸ்டின்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே இருக்க கடைசி பொண்ணுக்கு ஏப்ரலுக்கு ஒரு பொம்மை கிடைக்குது. இப்போ நைட்டும் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஐடன் சீக் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது அப்போது அங்கே இருக்க ஒரு மரப்பலகையை உடைச்சிடுறாங்க. இப்போ அவங்க அப்பாவும் வந்து செக் பண்ணுறாரு. அப்போது ஏதோ ஒரு டோரை வந்து யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. இப்போ அவங்க அப்பாவும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி, அதாவது ஒரு மரக்கட்டையாக எடுத்து உள்ளே போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது வெளியே இருக்க நாய் பயங்கரமாக கத்துது. சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்துடுறாரு. இப்போ இங்கே சீன் கட் பண்ணால் அடுத்த நாள் காலை தான் காட்டுறாங்க. அவங்களோட அம்மாவோட காலில் வந்து ஏதோ அடிப்பட்ட மாதிரி அறிகுறிலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே இருக்க கிளாக்கில் வந்து கரெக்டாக 3:07ன்னு சொல்லிட்டு டைம் ஸ்டக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு இருப்பா இல்லையா, அவள் அப்படி வெளியே போயிட்டுருக்கும்போது சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அவங்களோட நாய் இறந்து கிடக்கும். அப்படியே அங்கே சீன் கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க, ஹெட்டை தான் காட்டுறாங்க. இப்போ அவரும் என்ன சொல்லிட்டு இருப்பார்னா, நாங்கள் எந்தெந்த வீட்டில் போயிட்டு பேய் ஓட்டுறோமோ அந்த வீட்டில் இருக்க அந்த பேய்க்கு சம்மந்தமான ஒரு பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டரும் கேட்டுட்ருப்பார். இப்போ நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அனபல் சொல்லிட்டு. அந்த பொம்மை அங்கே இருக்கும். இப்போ அந்த பொம்மையை பற்றியும் அவன் சொல்கிறாரு அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட. அப்படி இங்கே சீன் கட் பண்ணால் இப்போ அந்த ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. இப்போ எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைம் 3:07 ஆகும்போது எல்லா கிளாக்கும் ஸ்டக் ஆகிடுது. இப்போ கிறிஸ்டின் சொல்கிற அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க பாட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க காலை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ அழுகி போன ஸ்மெல்லும் வருது. இப்போ அந்த குழந்தைங்களே ஒரு பொண்ணுக்கு மட்டும், சிண்டின்ற பொண்ணுக்கு மட்டும் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும். அவங்க போய்ட்டு செவுத்தில், அதாவது அந்த டோரில் போய் முட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. இப்போ அந்த குழந்தைங்களோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க உடம்பு ஃபுல்லாக ஏதோ அடிப்பட்ட மாதிரி காயமாக இருக்கும். அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. இப்போ இவரும் வெளியே போயிட்டுருக்காரு. அப்போ போயிட்டுருக்கும்போது மரத்துலேருந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு புறா கீழே விழுந்து துடிச்சு சாகுது. அப்படியே கொஞ்ச நாளும் போகுது. இப்போ அங்கே அந்த வீட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிடறாங்க. ஆனால் ஏப்ரல் மட்டும் போகலை, அங்கே சின்ன பொண்ணு இல்லையா, அதனால. இப்போ ஏப்ரலும் அவங்க அம்மா மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிடுறாரு. இப்போ அந்த குட்டி பொண்ணு யாரு கூட தனியாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட போயிட்டு ஐடன் சீக் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஐடன் கிளாப்னா என்னென்னா, ஒருத்தங்க கண்ணை கட்டிக்கணும், இன்னொருத்தங்க போய் ஒளிஞ்சிக்கணும், அங்கே கையை தட்டும்போது அந்த சத்தம் கேட்டு போய் கண்டுபிடிக்கணும், இதுதான். இப்போ அவங்க அம்மாவும் அந்த சின்ன பொண்ணை தேடி அந்த பொண்ணு கிளாப் தட்டுற சத்தம் சைடெலாம் போயிட்டுருக்காங்க. இப்போ இவங்களும் அப்படியே ஒரு ரூம் ஆண்ட வரும்போது பின்னாடி கபோர்டு தானாக ஓப்பன் ஆகி அங்கே கிளாப் தட்டுற சத்தம் கேட்குது. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு போகலான்னு நினைக்கும் போது சைட்லேருந்து அந்த குட்டி பொண்ணு வரா. இப்போ இவங்களும் பயந்து போடுறாங்க. அந்த கபோர்டை திறந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, நாங்கள் யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு கிறிஸ்டின் இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு அவங்க காலை பிடிச்சி யாரோ வலிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்ததுனால செம்மையாக பயந்து போயிடுறாங்க. இப்போ அந்த டோருக்கு பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே போட்ட சத்தத்தினால பக்கத்தில் இருக்க நான்சி அவங்களும் ஏந்துடுறாங்க. ஏந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது அங்கே பின்னாடி யாரோ இருக்காங்க சொல்லும்போது அங்கே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு விட்டுறாங்க. இப்போ அவங்களும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல, இப்போ அவங்களும் சரிப்படுத்திட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் நார்மலாக போயிடுறாங்க. ஆனால் அந்த ரூமில் ஏதோ பேட் ஸ்மெல் மட்டும் வருது. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, அவங்களுடைய அம்மா காயம் அதிகமாகிட்டே போகுது. அதனால அவங்க டேப்லெட் போட்டு சரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஏதோ சின்ன குழந்தை வாய்ஸ் கேட்குன்னு சொல்லிட்டு அப்படியே பின்தொடர்ந்தே போகிறாங்க. இப்போ அவங்க குழந்தை தான் ஏந்திருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவங்களோட பசங்க தூங்கிட்டு இருக்கிற ரூம்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. இப்போ அந்த சவுண்டு கிட்டும் போயிட்டு இருக்கும்போது அங்கே மாட்டி வச்சுருந்த அந்த ஒரு ஃப்ரேமும் அப்படியே கீழே விழுது. இருந்தாலும் அந்த வாய்ஸ் தேடிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ அந்த வாய்ஸ் பேஸ்மெண்ட்டுக்கு போக இப்போ இவங்களும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது சரின்னு சொல்லிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு திரும்ப டப்புன்னு அந்த கதவு க்ளோஸ் ஆகிடுமா. அதுதான் செம்ம பிசராகிடும் இவங்களுக்கு. இப்போ அங்கே இருக்க லைட் கூட வெடிஞ்சு எரியாமல் போயிடும். இப்போ இவங்களுக்கு செம்ம பயம் ஏறிடும். இப்போ அங்கே இருக்க மேட்ச் பாக்ஸை பற்ற வச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும், கை தட்டுற மாதிரி. இப்போ மேலே காட்டுறாங்க பசங்க ரூமில்.
இப்போ சிண்டிக்கு நடக்கிறவாது இருக்குல்ல, அவள் போயிட்டு அந்த கப்போர்டில் போய் இடிச்சிட்டு இருப்பா. இப்போ அவள் அக்காலும் அவனை வந்து கூட்டின்னு போய் படுக்க வைக்கிறான். அப்படி வச்சுட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ண பார்க்கும்போது மேலே இந்த மாதிரி ஒரு கொடூரமான உருவம் இருக்கும். அதை பார்த்து பயங்கரமாக கத்துறா. அந்த கபோர்டு மேலேருந்து இவன் மேலே அட்டாக் பண்ணுறதுக்காக வரும். இப்போ இந்த டைமில் அவங்க அப்பாவும் கரெக்டாக வந்துட்டுருப்பாரு வேலை முடிச்சுட்டு. இப்போ இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்து அவங்க அம்மாவையும் கரெக்டாக காப்பாற்றி விட்டுறாரு. இப்போ மேலே போய் பார்த்தா அந்த பொண்ணு கதறிட்டு இருப்பா. இப்போ அவளையும் ரிலாக்ஸ் பண்ணுறாரு. இப்போ எல்லோரும் கொஞ்சம் பயந்துருக்காங்க. இப்போ இந்த சீன் கட் பண்ணால் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் எப்படி பேயை ஓட்டணும்னு சொல்லிட்டு ஒரு லெசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த அம்மாவும் இருக்காங்க. இப்போ இவங்களும் அந்த கிளாஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்கள போய் கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி நடக்குது எங்கள் வீட்டில்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வராங்க. இப்போ இவங்களும் சொல்கிறாங்க, யாரோ கதவு தட்டுற சவுண்ட்லாம் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் புறாங்கள்லாம் மர்மமான முறையில் இறந்து கிடக்குது. நாங்கள் காலைல எழுந்து பார்த்தா எல்லா கிளாக்கில் இருக்க டைமும் 3:07 கரெக்டாக ஸ்டக்காக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இவங்களும் பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ கெட்ட சக்தி இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ இவங்களும் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அந்த சின்ன பொண்ணுக்கிட்டையும் பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது அந்த பொண்ணு ஒரு பொம்மை கிட்ட அவள் கையில் கிடச்ச அந்த பொம்மை கிட்ட தானே பேசிகிட்டு இருப்பா. இப்போ அதையும் வாங்கி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பொம்மையில் இந்த கண்ணாடியில் பின்னாடி பேய் இருக்க மாதிரி தெரியுது. நீ இதை எங்கேருந்து எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணும் காட்டுறா எங்கேருந்து எடுத்தான்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் பின்னாடி இப்படி ஒரு பேய் தொங்கிட்டு இருக்கும். செம்ம பயங்கரமாக இருக்கும். இந்த சீன்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ், தரமாக இருக்கும். இப்போ லோரேனும் அந்த ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டில் வந்தோடனே எனக்கு புரிஞ்சிடுச்சு இந்த வீட்டில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பசங்க பின்னாடி ஏதோ ஒரு உருவம் கூட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த பேயை ஓட்டணும்னா நம்ம சர்ச்சில் பர்மிஷன் வாங்கணும், அதுக்கு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ அன்றைக்கி நைட்டு ஏதாவது சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆன் பண்ணி பார்க்கும்போது அதில் எந்த ஒரு சத்தமும் ரெக்கார்ட் ஆகலை. இப்போ நம்ம ஹீரோயினி இந்த வீடோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. அது என்னென்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை ஒருத்தன் கட்டியிருப்பான். அவனோட ஒய்ஃப் வந்து சூனியக்காரியாக இருந்திருப்பா. அவளுக்கு பிறந்த ஒரு குழந்தைய பலி கொடுத்துட்டு அவளும் தூக்கு மாட்டி இறந்துட்டா. அவள் இறக்குற டைம் தான் 3:07. அது மட்டும் இல்லாமல் அவள் சாகும்போது இந்த வீட்டில் யார் குடியிருக்காங்களோ அவங்க எல்லாரும் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சாப விட்டு தான் செத்துருக்கா. அப்படி பக்கத்து வீட்டில் இருந்த பையனும் இறந்து போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு 200 ஏக்கர்னால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை பங்கு போட்டு பல வீடுகளாக விற்றுருக்காங்க. அப்படி அந்த வீட்டில் வாழ்ந்தவங்க எல்லாரும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரெக்கார்டர் ஆன் ஆகி தானாகவே கொடூரமான வாய்ஸ் கேட்குது. டைம் பார்த்தா 3:07 ஆகுது. இப்போ இங்கே சீன் கட் பண்ணால் காலையில் ஒரு இன்ஸ்பெக்டரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் வராங்க. ஏன்னா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே கேமராவும் செட் பண்ணுறாங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோயினியும் அவங்களும் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸை பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்போதே தெரிஞ்சது அது மறக்க முடியாத ஒரு நினைவுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு ஏரியாவாக போயிட்டு அந்த பரிசுத்தமான தண்ணீரை, புனித தண்ணீரை தெளிக்கிறான். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பேஸ்மெண்ட் கதவு தானாக திறக்குது. இப்போ இவங்களும் உள்ளே போய் பார்த்தாங்கன்னா எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. டப்புன்னு அந்த கதவு தானாக க்ளோஸ் ஆகிடுது. அது போக அன்றைக்கி நைட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இப்போ அடுத்த நாள் காலையில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ அந்த அம்மா கிட்ட, நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்குறோம், நீங்கள் ரொம்ப நாள் தூங்காத மாதிரி இருக்குது, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினி வெளியே துணி எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போய் நிற்கிற மாதிரி கரெக்டாக அந்த பெட்ஷீட் போய் அந்த அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்க ரூமாண்ட போய் படுது. இப்போ நம்ம ஹீரோனிக்கு தெரிஞ்சது ஆக போகுதுன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஓடி போய் அந்த ரூமாண்ட போகிறாங்க. இப்போ அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது டப்புன்னு அந்த பேய் வந்து அவங்க வாயில் ரத்தம் வந்து எடுத்துடுது. அவங்க உடம்புக்குள்ளே போயிடுச்சு போல். இப்போ நம்ம ஹீரோனியும் வந்து கேட்குறாங்க என்னாச்சின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களும் சொல்கிறாங்க ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நெட் காட்டுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் பாலையா அவர் காஃபி கிச்சனில் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு வேலைக்காரி பேய் இருக்கும். அதை பார்த்து அவர் பயந்துருவார், சத்தமாக போடுவார். இதை பார்த்து இவங்களும் வந்துடுவாங்க. அப்போது நான்சின்ற பொண்ணுக்கு தூக்கத்தில் நடக்கிற வதை இருக்கும் இல்லையா, இப்போ அவளும் அந்த படிக்கட்டு மேலே ஏறி அப்படியே போயிட்டுருக்கா. இப்போ அந்த கேமராலாம் அவளை கேப்சர் பண்ணுது. இப்போ அவளும் அந்த ரூமுக்குள்ளே போய் அந்த டோர் லாக் ஆகிடுது. இப்போ அவள் கூட யாரோ இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ அந்த உள்ளே போகும்போது ஒளிஞ்சிக்கோன்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது. இப்போ இவங்களும் டப்புன்னு போய் அந்த கதவை உடச்சி உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணு இல்லை. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா யூவி லைட் எடுத்து அந்த பொண்ணு நடந்திருக்க இடத்த மட்டும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன கபோர்டுக்குள்ளே ஒரு சின்ன கேப் இருக்குது. அதுக்குள்ளே தான் நான்சியும் இருக்கா. இப்போ அவளையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ அந்த கடைசி பொண்ணான ஏப்ரல் நம்ம ஹீரோனிக்கிட்ட லோரியும் பயந்து அங்கே தான் போய் ஒளிஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும் அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது நிறைய பொம்மைங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு தூக்க கயிறு இருக்குது. இப்போ அந்த பொம்மைங்கள் இருக்க இடத்துல தான் அந்த மியூசிக் பொம்மையும் இருந்திருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு அங்கே இருக்க ஒரு மரப்பலகை உடஞ்சி ஸ்டோரேஜ் ரூமில் போய் விழுந்துருவாங்க நம்ம ஹீரோனி. அப்படி விழுந்துட்டு அந்த பொம்மை இருக்கு இல்லையா, அது வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது
அப்படி ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு ஒரு உருவம் அழுதுகிட்டே அவள் தான் அப்படி பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போகுது. இப்போ நான்சிபான்ற அந்த பேயும் அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக ஓடி வருது, துரத்துது. இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினோட செயினை பிடிச்சிருது. இப்போ நம்ம ஹீரோயினையும் அந்த செயினை அறுத்து விட்டு ஓடி வந்துடுறாங்க. அந்த செயின் யார் கொடுத்ததுன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட பொண்ணு கொடுத்துருப்பா. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்சிபான்ற பேய் தான் அவங்களுடைய அம்மா உடம்புக்குள்ளே போய் அவங்களோட குழந்தைய கொலை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க உடம்பு ஃபுல்லாக காயமாக ஏற்படுது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. இப்போ அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நான்சியை அந்த பேய் தரன்னு இழுக்கும் முடிய பிடிச்சி. இப்போ எல்லோரும் அந்த பொண்ணை காப்பாற்றி விட்டுறாங்க. இப்போ இவங்களும் சொல்கிறாங்க, நீங்கள் டப்புன்னு ஏதாவது ஹோட்டலில் போய் தங்கிடுங்க, நாங்கள் சர்ச்சில் போயிட்டு பர்மிஷன் கேட்டு வாங்கின்னு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம ஹீரோயினி அப்படியே அந்த குளத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய பொண்ணுடைய பாடி மிதக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எங்களுக்கு பதப்பதன்னு ஆகிடும். இப்போ டப்புன்னு போயிட்டு பொண்ணு நல்லா தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்கும்போது அவங்களும் நல்லா தான் இருக்கா, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களும் சர்ச்சில் போயிட்டு அந்த வீடியோ காமிச்சு பர்மிஷனாக வாங்கிடுறாங்க. இப்போ இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட பொண்ணு வீட்டில் தான் காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கீழே ஏதோ சத்தம் கேட்கும். இப்போ அவங்களும் ஏந்து வந்து பார்க்கும்போது அங்கே கீழே இருக்க அந்த ரூமில் அனபெல் பொம்மை இருக்குல்லைங்க, அது இப்போ காணோம். ஓடி மேலே போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ அவளை சுற்றி யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ சரின்னு சொல்லிட்டு ஓடி ஒரு ரூமுக்குள்ளே போயிடுறா. அப்போ அந்த ரூமுக்குள்ளே அனபெல் பொம்மை வச்சுக்கிட்டு ஒரு பேய் உட்காந்துருக்கும். அப்போது அந்த அனபெல் பொம்மை மெதுவாக திரும்பி பார்க்கும் இவளை. இப்போ இவ்வளோ பயந்து வெளியே போக எவ்வளோ ட்ரை பண்ணுறா, ஆனால் அந்த டோர் ஓப்பன் ஆக மாட்டேது. இப்போ அந்த சேரு பறந்து வந்து இவளை அடிக்கும்போது டப்புன்னு ஹீரோவும் ஹீரோனையும் வந்து காப்பாற்றிடுறாங்க. இந்த சேரும் உடைஞ்சிது செவத்தில் பட்டு. இப்போ அந்த ஃபேமிலி ஹோட்டலில் இருக்கும்போது அந்த பசங்களுடைய அம்மா அந்த 2 பசங்களை மட்டும் கூட்டிக்கிட்டு அந்த பழைய வீட்டில் இருக்க அந்த வீட்டுக்கே போகிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அவங்களோட ஹஸ்பண்டோ நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட உடம்புல தான் அந்த பேய் இருக்கும். இப்போ அந்த அம்மாவும் அவங்களோட 2வது பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக எல்லாரும் வந்து அவங்க கையை காலை பிடிச்சிடுறாங்க. இப்போ அந்த நான்சி பொண்ணும் ஏப்ரல் பொண்ணும் சின்ன ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ அந்த பேயும் வெளியே கூட்டிட்டு வரும்போது அதுக்கிட்ட இருக்க அதிக பவர்னால திரும்ப உள்ளே போய் அந்த நான்சி 2வது பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ இவங்களும் அவங்க மேலே ட்ரெஸ்லாம் போட்டு பெட்ஷீட்டை போட்டு கட்டி போட்டு உட்கார வச்சிடுறாங்க சேரில். இப்போ இவங்களும் பயங்கரமாக ப்ரே பண்ணுறாங்க. அப்படி ப்ரே பண்ணும்போது அந்த பேய்க்கு அதிக சக்தி ஏறுது. இப்போ டப்புன்னு அந்த பேய்க்கு அதிக பவர் வந்தனால அந்த சேரை மேலக்க பறந்து உடச்சி அந்த ஸ்டோர் ரூமில் ஒளிஞ்சிட்டு இருக்க 2வது பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக போயிடுது. இப்போ அந்த பொண்ணையும் கொலை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும்போது நம்ம ஹீரோ விடமாட்டுறாரு. அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்காரு, ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்காரு. கரெக்டாக உள்ளே போய் ஜம்ப் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினியும் அந்த சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கையை விட்டு அவங்க தலைமையில் கையை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஸ்வீட்டான மெமரிலாம் சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த உண்மையான சோல் அவங்க அம்மானால் அந்த பேயை எதிர்க்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது இப்போ அவங்க உடம்பு விட்டு அந்த பேயும் போயிடுது. இப்போ இவங்களும் சரியாயிடுறாங்க. இப்போ எல்லாரும் வேலை முடிஞ்சுது, எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அப்போ ஏப்ரல்ன்ற பொண்ணு அவங்ககிட்ட அந்த செயினை கொடுக்குறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சரி சொல்லுங்க கைஸ், படம் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு. காஞ்சரிங் யூனிவர்ஸில் இருக்க படம் வேணும்னா சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்டில். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.